ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரேக்கப் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களும் ஒரு நபரும் வந்து ரொம்ப வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்கீங்க. பட் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்போ வந்து 2 பேரும் வந்து பிரேக்கப்பில் இருக்கீங்க. 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி பழகிக்கிறது கிடையாது, ஃபஸ்ட்டு மாதிரி பேசுகிறது கிடையாது, ஃபஸ்ட்டு மாதிரி ஃபோன் கால்ஸ் கிடையாது, ஃபஸ்ட்டு மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ 2 பேருமே வந்து பிரிஞ்சு இருக்கீங்க. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜி வந்து ரொம்பவே வந்து லோவாக இருக்குது. உங்கள் எனர்ஜி லெவலில் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கீழே இருக்கீங்க கம்பேர்ட் டு தட் பர்சன். ஸோ அந்த பர்சனுக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து எனர்ஜி லெவலில் ரொம்ப கீழே இருக்கிறதுனால தான் இந்த பிரேக்கப் வந்து ஹேப்பன் ஆகிருக்கு. ஸோ உங்கள் எனர்ஜியை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த ரீடிங்கில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் வந்து நேசிக்க வந்து கற்றுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து செல்ஃப் லவ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களை வந்து உங்களால் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட வந்து அன்பு காட்ட தெரியல. உங்களை எப்படி நேசிக்கிறது அப்படின்றதே வந்து உங்களுக்கு வந்து தெரியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டைம் வந்து ஒரு ரைட் டைம் உங்களுக்கு. நீங்கள் செல்ஃப் லவ்னா என்னன்னு கற்றுக்கிறது, உங்களோட தரம் என்ன, உங்களோட ஒர்த் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் கற்றுக்கணும். கண்டிப்பாக உங்களை எப்படி மதிக்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் கற்றுக்கணும் கண்டிப்பாக. அதேமாதிரி உங்களுடைய குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் சேர்த்து உங்களை வந்து எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் கற்றுக்கணும். அண்ட் உங்கள் மேலே உங்களுக்கு வந்து கம்பேஷன், அதாவது இறக்கம் இருக்கணும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மேலே வந்து இறக்கம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்பவே உங்கள் மேலே வந்து நிறைய ப்ரெஷர் போட்டுக்கிறீங்க, தேவையில்லாத ப்ரெஷர்லாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆனதும் நீங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வரணும். கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே கொஞ்சம் நீங்கள் வந்து கம்பேஷன் காட்டியே ஆகணும் இந்த டைம் கண்டிப்பாக. அதே மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே வந்து டிபெண்ட்டாக இருந்துட்டீங்க இந்த பர்சன் மேலே. எல்லாமே இந்த பர்சனை நம்பி நீங்கள் இருந்துட்டீங்க. மணி வைஸாக இருக்கட்டும், எமோஷ்னலியாக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயும் இந்த பர்சனை வந்து நம்பி நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க. பட் இப்போ வந்து நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க வந்து கற்றுக்கணும். இப்போ வந்து இந்த பர்சன் இல்லாமல் தனியாக எப்படி வாழ்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் கற்றுக்கணும். இப்போ வந்து இந்த பர்சன் இல்லாமல் எப்படி வந்து மணி வைஸாக இருக்கட்டும், காசு சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி எமோஷ்னல் சப்போர்ட்டும் இந்த பர்சன் இல்லாமல் நீங்களே எப்படி உங்களை எமோஷ்னலி சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த டைம் கண்டிப்பாக வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு நல்ல நேரமாக இது இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் கற்றுக்கும் போது தான் உங்கள் எனர்ஜி லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்கள் எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகும்போது தான் நீங்கள் வந்து பெட்டரான ரிலேஷன்ஷிப்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க, ரீயூனியன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் வந்து நீங்கள் இதிலலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ செல்ஃப் லவ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் உங்களை வந்து நேசிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களை நேசிக்கவே தெரியல ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்போ பண்ண வேண்டிய டைமாக இருக்குது. ஸோ நிறைய வந்து பீப்புள் ப்ளீஸிங். ஸோ மற்றவங்கள எப்போவுமே ரொம்ப கெஞ்சுறீங்க எல்லாத்துக்குமே. மற்றவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணாமல் விட்டுறீங்க. மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்களே. ஸோ அதை வந்து நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு எது பிடிக்காது அப்படின்றதையும் கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. மற்றவங்களுக்கு பிடிக்குதுன்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு யோசிங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட செல்ஃப் எஸ்டீமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து அதுலேயும் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும். அதே மாதிரி வந்து மற்றவங்க கிட்டேருந்து வேலிடேஷன் எதிர்பார்க்குறீங்க. மற்றவங்க உங்களை வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் விடணும். ஸோ நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக விட்டுருங்க. அது வந்து வேண்டாம் உங்களுக்கு இந்த டைமில். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பர்சன் கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கர்மிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இப்போ நீங்கள் பிரேக்கப் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வாழ்க்கையில் எதுக்கு வருதுன்னா நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க தான் வரும். ஸோ அது மாதிரி இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து சொல்லிக் கொடுக்க தான் வந்திருக்காரு. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, எப்படி வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி வந்து பவுண்ட்ரி செட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சொல்லித்தரதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இந்த பர்சன் இப்போ வந்து உங்களை விட்டு விலகி போய் இருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுத்த பாடங்கள்லாம் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து என்னன்னு பாருங்கள். ஸோ அவங்க என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நினச்சாங்க, என்ன வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கற்றுன்ட்டு இருந்திருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ
ஸோ ஏன் ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பே வந்து நீங்கள் வந்து திருப்பி திருப்பி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ், அதாவது கர்மிக்கான ரிலேஷன்ஷிப், சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு கர்மிக் ரிலேஷன்ஷிப்பே வந்து நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது ஏன்னு பாருங்கள், ஏன் கர்மிக் ரிலேஷன்ஷிப்பே அட்ராக்ட் பண்ணுறோம், ஏன் வந்து சோல்மேட் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரல. ஸோ அப்படி வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து யோசிங்க. அது வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ரெட் ஃப்ளாக்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணுறீங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட திடீர்னு கோவப்படுறாங்க, இல்லை உங்கள் பவுண்டரிஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்றாங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண மாட்டேன்றாங்க, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க. அதை வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அது வேண்டாம், நமக்கு வேற பர்சன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பர்சன்கிட்டே நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ அது ஏன் பண்ணுறோம், அது எப்படி பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த டைம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி வந்து கற்றுக்கணும். ஸோ அப்போ தான் உங்கள் எனர்ஜி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்போ தான் வந்து இந்த நீங்கள் விரும்புகிற நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ரீயூனியன் கிடைக்கும், இல்லைனா வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட வேல்யூஸை, ஸோ உங்களோட ஸ்டாண்டர்ட் என்னன்றது முதல்ல நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும். நம்ம இதுதான், இது கீழே நான் வரமாட்டேன், இதுக்கு இந்த லெவலில் தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம எப்போவுமே வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சுருக்கணும். ஸோ நீங்களும் அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சுருக்க பாருங்கள். நீங்களும் உங்களோட ஸ்டாண்டர்ட் என்னன்றதை வந்து கண்டுபிடிங்க. அதே மாதிரி வந்து யாருக்காகவும் உங்கள் ஸ்டாண்டர்டை வந்து லோவர் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து லவ் சொல்கிறாங்க, ஆனால் அந்த லவ் வேணுன்றதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஸ்டாண்டர்டை வந்து குறைச்சிப்பீங்க. ஈவன் தோ அந்த பர்சன் வந்து உங்கள் ஸ்டாண்டர்டுக்குள்ளே இல்லாமல் இருந்தாலும் உங்களால் தனியாக இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து லவ்ன்ற ஒரு விஷயம் எப்போவுமே தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஸ்டாண்டர்டை வந்து குறைச்சிப்பீங்க. ஸோ உங்கள் ஸ்டாண்டர்டை வந்து எப்போவுமே குறைக்காதீங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். உங்கள் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து போல்ட் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து தைரியமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு டிபெண்ட்டான பர்சனாக இருக்கீங்க, மற்றவங்க மேலே சார்ந்து இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தைரியமும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த டைமில். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் போல்ட் ஆகணும், கண்டிப்பாக எம்பரர் எனர்ஜிக்கு வரணும், கண்டிப்பாக எல்லாமே வந்து உங்களாலேயே நீங்களே பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து மற்றவங்கள சார்ந்து இல்லாமல், மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆகி இல்லாமல் நீங்களே எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கணுங்க, காசு சம்பாதிக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து எமோஷ்னலியும் வந்து மற்றவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது. மற்றவங்கக்கிட்ட எப்போவுமே வந்து மற்றவங்ககிட்ட வந்து எப்போவுமே வந்து வேலிடேஷன் எதிர்பார்த்துக்கிட்டு மற்றவங்க நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்போவுமே இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தனியாகவே ஸ்டேபிளாக இண்டிபெண்ட்டாக இருக்க வந்து கற்றுக்கணும். அதே மாதிரி வந்து 9 of Swords வந்து ரிவர்ஸில் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனுக்காக நீங்கள் எந்த லெவலுக்கு வேணால் போகிற ஒரு நபராக இருக்கீங்க. ஸோ ஒருத்தவங்க வேணும்னா நீங்கள் எந்த லெவலுக்கு வேணால் போகிறீங்க, எந்த லெவலுக்கு வேணால் போய் அந்த பர்சனுக்காக என்ன வேணால் பண்ணுற மாதிரியான ஒரு நபராக இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். பிகாஸ் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் செட் பண்ணணும். ஸோ உங்கள் தரம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக இறங்கி போக மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் தரம் தெரியாமல் இருக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ வேணால் இறங்கி போகலாம், எவ்வளோ வேணால் ஒரு பர்சனுக்காக பண்ணலாம், லவ்வுக்காக எவ்வளோ வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். கண்டிப்பாக உங்களோட தரம் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். தெரிஞ்சு நீங்கள் உங்களால் பண்ணணும். கண்டிப்பாக ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுருக்கோன்னா நம்ம வந்து அதை வெளிப்படுத்தணும் தான். அதுக்குன்னு ரொம்ப இறங்கியும் நம்ம போகக்கூடாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணாமல் இருங்க. அதே மாதிரி 8 of Swords. ஸோ உங்களுக்கு நிறைய லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்களோட குறைகள் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியுது. ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு வந்து நிறைய குறைகள் இருக்குது. உங்ககிட்ட கன்ஃபார்மாக எல்லா பர்சன்கிட்டையும் வந்து குறைகள் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து அது மாதிரி நிறைய குறைகள் இருக்குது. அண்ட் அந்த குறைகள்னால நீங்கள் வந்து ரொம்ப வந்து லோ செல்ஃப் எஸ்டீமோட ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு தைரியம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களை யாருக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களை வந்து யாரும் நேசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து யாரையும் வந்து
ரொம்ப வந்து எல்லார்கிட்டயும் தொங்கி தொங்கி வந்து போகிறது, ரொம்ப வந்து எல்லார்கிட்டயும் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, ரொம்ப எல்லார்கிட்டயும் வந்து வளைஞ்சு போகிறது, அது மாதிரிலாம் நீங்கள் வந்து இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட குறைகள்லாம் வந்து ரொம்ப தப்புன்னு நினைக்கிறீங்க. பட் ஆக்சுவலாக எல்லார்கிட்டயுமே வந்து குறை இருக்கும். குறைகள் இல்லாத மனுஷங்க வந்து இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஸோ எல்லார்கிட்டயுமே வந்து குறைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து குறைகள் இருக்குது, அதனால நம்ம வந்து வருத்தி கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ குறைகள்லாம் எல்லார்கிட்டயும் இருக்க தான் செய்யும். நெக்ஸ்ட் வந்து இந்த டெவில் கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக லவ் பண்ண மாட்டீங்க. ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க. ரொம்ப அப்சஸ்ட் ஆகிற ஒரு பர்சனாக இருக்கீங்க. அதாவது அந்த பர்சனை பற்றியே 24/7 நினைக்கிறது, அந்த பர்சன் இல்லாமல் இருக்க முடியாமல் இருக்கிறது, அந்த பர்சன் கிட்ட இருந்து மெசேஜ் வருமானு எதிர்பார்க்கறது, அந்த பர்சன் வந்து கால் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்கறது, அந்த பர்சன் வந்து லைக் அந்த பர்சனுக்கு பிடிச்ச மாதிரியே மாறிடுறது. லைக் உங்களோட ஐடென்டிட்டியே நீங்கள் இழந்துடுறீங்க. அந்த பர்சனுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே மாறிடுறீங்க. அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறீங்க உங்களை. ஸோ அந்த மாதிரி ஒரு நபராக இருக்கீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ எப்போவுமே வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டேபிள் செல்ஃப் இருக்கணும். இதுதான் நான் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இல்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு உறவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். அண்ட் நம்ம யாருன்னே நமக்கு தெரியாமல் போயிடும் அப்படி இருக்கும்போது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாருன்றதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் யாருன்றதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உணரணும். அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். மற்றவங்களுக்காக மாறக்கூடாது கண்டிப்பாக. ஸோ அதை வந்து முதல்ல நிறுத்தணும். நீங்கள் உங்கள் எனர்ஜி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா, சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நிறுத்த வேண்டியது வந்து ரொம்ப அவசியம். அண்ட் மெஜிஷியன், ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் நிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்ககிட்ட வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுற எனர்ஜி வந்து அதிகமாக ஆகும். நீங்கள் வந்து எதை நினச்சாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து எனர்ஜி உங்ககிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எப்போ வந்து உங்களையே நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ வந்து போல்டாக இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுற எனர்ஜி வந்து உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து போல்டாக இருக்க கற்றுக்கோங்க. எப்போவுமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி. அண்ட் அதை வந்து அழகாக கம்யூனிகேட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க அழகாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து குயின் ஆஃப் வான்ஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கும் போது ஒரு குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு வாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்க சான்ஸ் இருக்குன்னா, உங்களுடைய ஆசைகளெல்லாம் நீங்கள் வந்து கம்யூனிகேட்டே பண்ண மாட்டேன்றீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணவே தெரியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்காது அதெல்லாம் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ண வந்து கற்றுக்கணும். அது வந்து மற்றவங்க வந்து நம்ம மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்காம நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண வந்து அழகாக வந்து கற்றுக்கணும். ஸோ அதெல்லாம் கற்றுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் வந்து 2 of Cups, ஸோ ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப் வந்து வரப்போகுது. ஸோ முதல்ல நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கோங்க. செல்ஃப் லவ் கற்றுக்கோங்க, போல்டாக இருக்க கற்றுக்கோங்க, இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கோங்க. உங்கள் குறைகளெல்லாம் வந்து நினச்சி வருத்தப்படாதீங்க. எல்லா மனுஷங்களுக்கும் குறைகள் இருக்குது, எல்லா மனுஷங்கிட்டையும் வந்து பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம நிறைகள் தான் நம்மளை வந்து ஹியூமனாக ஆக்குது. ஸோ குறைகள் நிறைகள் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து மனுஷங்க. ஸோ அதை வந்து முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் சென்டர் என்னன்றதை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து எமோஷ்னலி ரொம்ப வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. எல்லாத்துலேயும் வந்து எக்ஸ்ட்ரீம் தான். ஒன்று வந்து நீங்கள் லவ் பண்ணாலும் எக்ஸ்ட்ரீமாக தான் லவ் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஒருத்தவங்களை பிடிக்காம போனாலும் எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு பிடிக்காம போகுது. ஸோ எதுலேயுமே வந்து ஒரு ஸ்டேபிளான பேலன்ஸ் இல்லை உங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான பேலன்ஸ்டு ஒரு பொசிஷனுக்கு வந்து வரணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த டைமில். ஸோ கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரஸ்ட் பண்ணுங்கள், யூனிவர்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எப்போ வந்து யூனிவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறுறீங்களோ அப்போ வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாமே தர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எப்போ வந்து உங்களையே நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ வந்து இண்டிபெண்ட் ஆகுறீங்களோ, எப்போ போல்ட் ஆகுறீங்களோ, எப்போ வந்து உங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சு கற்றுக்குறீங்களோ அப்போ வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு எல்லாமே தர ஆரம்பிக்கும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த எனர்ஜிக்கு நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே பண்ணணும். ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து எப்போவுமே கவனிச்சுட்டு தான் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்குது, பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் என்றைக்குமே. ஸோ யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இந்த எனர்ஜியை வந்து கிளைம் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். இல்லை வந்து ரீயூனியன் எதிர்பார்த்துட்டு
இருக்கீங்கன்னா அதுவும் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்து ப்ரே பண்ணலாம். யூனிவர்ஸ் வந்து எப்போவுமே உங்களை வந்து கவனிச்சுட்டு தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே தேவையானதை பண்ணி கொடுத்துன்னு தான் இருக்குது, பண்ணி கொடுத்துன்னு தான் இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.